ஃபர்ஸ்டா இன்னைக்கு மே 19 இந்த டேட்டுங்கிறது நான் எதுக்கு உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டே இருக்கேன்னா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்டேட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா டேட்ட மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? சரி. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா மே 19 அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த பதட்டமான சூழல்ல பார்த்தீங்கன்னா, முக்கியமான வளர்ச்சி ஒன்று பார்த்தீங்கன்னா பதிவாகி இருக்கு. அது என்னதுன்னா, அமெரிக்கா ஜனாதிபதி நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஈரான் மீது திட்டம் போட்டபடியே இந்த ராணுவ தாக்குதலை பார்த்தீங்கன்னா பண்ணலான்னு இருந்தாரு. ஆனா இப்போதைக்கு தற்காலிகமாக பார்த்தீங்கன்னா அதை அவர் நிறுத்தி வைத்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஊடகங்கள்ல இருந்து ஒரு அறிவிப்புங்கிறது அவங்க வெளியிட்டிருக்காங்க. சரி, இப்ப அவங்க தாக்கல் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த தாக்குதலுக்கான திட்டமும் அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தையும் அத பத்தி தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல ஃபுல்லா நான் உங்களுக்கு கவர் பண்ணி சொல்ல போறேன். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ங்கிறது இந்த திட்டமிட்ட தாக்குதல். எதுக்கு அவங்க போட்டாங்க, எதனால போட்டாங்க, எப்போ இந்த தாக்கல் நடத்தலாம்னு இருந்தாங்க அப்படிங்கறத இப்போ இதெல்லாம் நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்டா இந்த ஈரானுடனான இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா முட்டுக்கட்டையில இந்த இருந்துட்டு இருந்த நிலையில இந்த மே 19 கரெக்டா செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு வீடியோ எடுக்கும்போது டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. அப்போ ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்த ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா திட்டம் இருந்தார். ஆனாலும் கடைசி நேரத்துல இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சைடுல இருந்து நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சிருக்காரு. சரி, நிறுத்தி வச்சிருக்காருன்னு சொல்றீங்கல்ல, எதனால இந்த போரை பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலை நம்ம டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு உங்களுக்குள்ள எழுற கேள்வி எனக்கு கேக்குது. அது எதனால இந்த திட்டமிட்ட காரணம் இந்த தாக்குதலை நிறுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத இப்போ அடுத்த பாயிண்ட்ல இப்போ நம்ம பார்த்திடலாம். இந்த கத்தாரு, அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, ஐக்கிய எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் அவங்க அந்த நாட்டுகளோட தலைவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்கவும், அதுக்கப்புறம் இந்த ஈரானுடன் தீவிரமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதால் தான் இந்த முடிவுங்கிறத நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. இப்போதைக்கு இந்த தாக்குதலை இதனாலதான் நிறுத்தி வச்சிருக்காரு. சரி, இப்போ இவங்க இரு தரப்பிலும் ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்குதுன்னு சொல்றீங்கள, இவங்களோட இரு தரப்பினர்களோட இப்போ இருக்கிற நிலைப்பாடு என்ன அப்படின்னு எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு டவுட்டுங்கிறது வருது. அது என்ன, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில இப்போ என்ன நிலைப்பாடுங்கிறது அவங்க ரெண்டு பேரும் வச்சிருக்காங்க அப்படிங்கறத இப்போ நீங்க இந்த வீடியோ பாத்தீங்களா, இந்த வீடியோவோட முழு வீடியோ பாத்தீங்கன்னா இங்க கீழே இருக்க லிங்க்ல இருக்கு. இதை பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவோட முழு வீடியோவை நீங்க அங்க பார்க்கலாம்.